ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாவே என்கிட்ட வந்து எல்லாருமே ஜென்ரல் இங்கிலீஷ் புக் வந்து ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஃபைனல் டைம் தான். பட் இந்த புக்கு இந்த ஒரு 40 டேஸ்க்கு கரெக்டாக யூஸ் பண்ற மாதிரி தான் இந்த புக்கை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஈவன் தோ நீங்க ஒரு 5 to 10 டேஸ் கொடுத்தாலே இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுல இருக்கிற கண்டென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா PYQ பேஸ்ட் அண்டு உங்களுக்கு ஃபாஸ்டா இப்போ வந்து ஒரு ப்ரோஸ் அண்ட் போயம் இதெல்லாம் வந்து ஃபாஸ்டா வந்து ஒரு சம்மரி டைப்ல படிக்கிற மாதிரி தான் இந்த புக்கு. ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட 85 கொஸ்டின்ஸ் வந்து இந்த கிராமர் டைப்ல இருந்தே வருது. ஸோ அது ரிலேட்டட் PYQ அண்ட் நம்ம இது ரிலேட்டட் டீடைலா வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து TNPSC PYQ கொஸ்டின் பேங்க் புக்கு. ஸோ இதுல வந்து என்னென்ன கவர் ஆகுது எல்லாமே நான் டீடைல்டா வந்து சொல்றேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து நிறைய பேர் வந்து டெய்லி கேட்டுட்டே இருக்கீங்க எப்போ வந்து புக் ரெடி ஆகும் அப்படின்னு. ஸோ புக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த புக்குக்கான ஒரு ப்ரீ லான்ச் தான் இது, இந்த வீடியோ அண்ட் ப்ரீ ஆர்டருக்கான வீடியோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் பத்தி நம்ம டீடைல்டா வந்து பார்த்துடலாம். அண்ட் இந்த புக் ரிலேட்டட் சாம்பிள் பேஜஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். நீங்க வந்து ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. நம்ம சேனல் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் அதுக்காக தான். ஏன்னா PYQன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து 2018 இந்த குரூப் 2 மெயின்ஸ் குரூப் 2A இப்போ ரீசன்ட் குரூப் 2A மெயின்ஸ் PYQ புக் இது எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த புக்கை எங்களை நம்பி வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரியலாவே வந்து எங்களுக்கு அது எல்லாமே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் தான். இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம லாஸ்ட் டைம் இருக்கிறதுனால லிமிடெட் காப்பீஸ் மட்டும் தான் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் இந்த புக் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரீ ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த புக்கு ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80% ஒர்க் என்னுடைய தான். அதோட கரெக்ஷன்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், இப்போ இதுல வந்து குவிக் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபார் ஈச் டாபிக்ஸ்ல நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கண்டென்ட் ரெடி பண்றது, அதை செக்கிங் எல்லாமே பண்றது. மற்றபடி கொஞ்சம் அலைன்மெண்ட் ஒர்க் அதுதான் கொஞ்சம் அதர் ஸ்டாஃப் சர்ச் பண்ணது. ஸோ இதுல மேக்ஸிமம் ஒர்க் என்னுடைய தான். ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபைனல் டைம்ல, பிகாஸ் நானும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தான்றதுனால ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்னென்ன தேவைன்றது எனக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி வந்து நமக்கு வந்து இந்த போயம் ப்ரோஸ் அதுக்கு வந்து 30 கிராமர் ஒரு 35 அந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ வந்து கிராமருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ். ஆனா நமக்கு சிலபஸ் வைஸ் பார்த்தா போயம் ப்ரோஸ் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த புக்ல இருக்கிறதுக்கு மாதிரி ஏத்த மாதிரி ஃபாஸ்டா வந்து கொஞ்சம் ஒவ்வொரு போயம் ப்ரோஸ்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஓரளவுக்கு படிக்க முடியும். அண்ட் கிராமர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமர்லயும் எப்படி ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாமே இதுல வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த புக்கோட டார்கெட் வந்து ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஒரு பெஸ்ட் புக் சோர்ஸா வந்து மெயினா வந்து ரிவிஷன் பண்றதுக்கும் ஃபாஸ்டா சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கும் இந்த புக் உங்களுக்கு இருக்கும் நான் வந்து நம்புறேன். ஸோ இந்த புக் வந்து Thursday அன்னைக்கு லான்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. மேக்ஸிமம் வந்து Friday ஆர் Saturday வந்து நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த புக் ரிலேட்டட் சில அப்டேஷன்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த புக்குக்கான ப்ரீ புக்கிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த புக்குக்கான லிமிடெட் காப்பீஸ் மட்டும் தான் நாங்கள் வந்து லாஸ்ட் டைம்ன்றதுனால ஆர்டர் பண்றோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ற ஒரு 200 மெம்பர்ஸ்க்கு ஒரு சின்ன ஆஃபர் வந்து தரோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 352 பேஜஸ். இது எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு பேஜ் கொண்டு தான் இந்த புக் வந்து பிரிண்ட் பண்றோம். ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு இந்த புக்கோட பிரைஸ் வந்து 430. ஸோ இது வந்து இப்ப ப்ரீ புக்கிங் நீங்க வந்து பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து எங்க மேல அதிக ட்ரஸ்ட் கொண்டுதான் வந்து நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சின்ன விஷயம் தரணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஆஃபர். இன்கேஸ் நாங்க இந்த காப்பீஸ் வந்து ஆர்டர் பண்ணது முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த இதுவும் முடிஞ்சிடும், இந்த ஸ்டாக்ஸும் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே புக் பண்ணிடுங்க. அண்ட் புக் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கான ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். அண்ட் அது மூலமா நீங்க வந்து இந்த புக் ஆர்டர் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. அதுல வந்து உங்களுடைய நேம், அட்ரஸ், பின்கோடு எல்லாமே ரொம்ப கிளியரா வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு டெலிகிராம் குரூப்ல வந்து நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா வந்து இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டட், அதாவது இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டட் ஃபியூச்சர் அப்டேஷன்ஸ், கரெக்ஷன்ஸ் அண்ட் ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ சில எக்ஸாம்ஸ் தான் ரீசெண்டா நடக்கும், அதை வந்து பிரிச்சு தரது, அதாவது டாபிக் வைஸ் பிரிச்சு தரது, அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஓகே, இந்த புக் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா மெயினா வந்து நமக்கு யூனிட் 1 to 7. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் கவர் பண்ணி PYQ எல்லாமே வந்து இயர் வைஸ், சிலபஸ் வைஸ், டாபிக் வைஸ் 2012 to 2025. ஸோ இதுல வந்து நமக்கு மெயினா வந்து பார்த்தா
இப்போ ரீசெண்டாக வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் 4ல எடுத்துட்டாங்க. அதனால நமக்கு வந்து 2012-25ல கிட்டத்தட்ட ஒரு 30+ கொஸ்டின் பேப்பர். 2025ல என்ன எக்ஸாம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குரூப் 4 எக்ஸாம்ஸ்லேயே வந்து இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்காக ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 2024லையும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, 2025லையும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்கில் உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் சிலபஸ்மே வந்து கவர் ஆகும். ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து சிலபஸை முடிக்கிறதுக்கான ஒரு புக்காக இது வந்து இருக்கும். அண்ட் சிலபஸ் வைஸ், டாபிக் வைஸ், இயர் வைஸ். ஏன் வந்து நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா, இப்போ நீங்க அப்படியே ஒரு சால்வ் பண்றதை விட இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா சால்வ் பண்ணும்போது நிறைய ஓகே இப்படிதான் கேட்கறாங்களே, ஓ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வருதா, அந்த மாதிரி ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இயர் வைஸ் நம்ம ஏன் மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். 2025ல இப்படி கேட்டிருக்காங்களா, 2023ல இப்படி கேட்டிருக்காங்களா. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நமக்கு முன்னாடி இந்த சிலபஸ்லாம் வந்து கிராமர் கம்மியா தானே கேட்டிருந்தாங்க. ஆமா, கம்மியா தான் கேட்டிருந்தாங்க. பட் நாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா கிராமர் கொஸ்டின்ஸ் அண்ட் இப்ப ரீசெண்டா சிலபஸ் புக் மாத்ததுக்கு அப்புறம் உள்ள ஒரு 10 கொஸ்டின் பேப்பரோடைய போயம் அண்ட் ப்ரோஸ் இதை வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் சிலபஸ் வைஸ் நம்ம படிக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமை. ஏன்னா நம்ம சிலபஸை விட்டுட்டோம்னா, அதுவும் லாங்குவேஜ் தான் பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஸ்கோரே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த புக்கை வந்து பிரிச்சிருக்கேன். இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நான் வந்து ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தா, இப்போ ஜென்ரலாவே எனக்கு வந்து கிராமர் வந்து எப்படின்னா, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ஒரு சின்னதா ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டு ஏதோ ஒன்று வச்சுப்பேன். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து நிறைய இடத்துல கை கொடுக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கும் தரணும்னு நான் நினைச்சேன். அது எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி படிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்ல வந்து ஒரு நிமோனிக் டைப்ல எல்லாமே வந்து கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்ப போயம் அண்ட் ப்ரோஸ்க்கு தான் குயிக்கா வந்து அந்த போயம்ல என்ன மெயின் விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன கேரக்டர்ஸ், ஏன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேரக்டர்ஸ், என்ன அதனுடைய சம்மரி, என்ன அதனுடைய மாரல், இந்த மாதிரி விஷயம் தான் மெயினா கேட்பாங்க. அதுல உள்ள சினானிம்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு போயம் அண்ட் ப்ரோஸ் வந்து சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ஸ் 2025 குரூப் 4, அதுக்கப்புறம் போன வருஷம் நடந்த குரூப் 4 2024 இதனுடைய ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் உங்களுடைய பிராக்டிஸ்க்காக நாங்க வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து நான் ஒரு கோட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கெட் யுவர் எட்ஜ் இன் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் நவுன்னு. ஸோ கண்டிப்பா இந்த புக் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கட் ஆஃபோட கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது என்னுடைய பெரிய நம்பிக்கை. ஏன்னா நம்ம இது வரைக்கும் புக்கு போட்டு அதுல இருந்து நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வந்து இருக்கு. ஏன்னா பிஒய்க்கு எப்பவுமே கைவிடாதே எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ புக் இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கோம். புக்கோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து பார்த்ததுதான். நெக்ஸ்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து குயிக் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கம்பைலேஷன் எல்லாமே ஒவ்வொரு டாபிக் வைஸ், யூனிட் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருக்கோம் வித் பேஜ் நம்பர். ஸோ வொக்காபுலரி, ரைட்டிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டிரான்ஸ்லேஷன். இப்ப லெட்டர் ரைட்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த லெட்டர் ரைட்டிங் எப்படி தான் படிக்கணும், அதாவது வந்து அதுக்கான ஈஸியான ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து இதுல ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் டிரான்ஸ்லேஷன், லிட்டரரி ஒர்க்ஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்பதான் இந்த நியூ டாபிக்ஸ் தான் நமக்கு வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் பிஒய்க்யூஸ் அந்த அளவுக்கு இருக்காது. பட் நான் இதுக்கான ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய ஆட் பண்ணிருக்கேன். மற்றபடி இந்த டாபிக்ஸ் தான் நமக்கு ஓல்டா இருந்தது தான். ஸோ இதுல வந்து எல்லாமே வந்து இந்த டாபிக்ஸ் தான் ஆல்ரெடி நமக்கு இருந்தது தான். ஸோ இது ரிலேட்டட் பிஒய்க்கு எல்லாமே உங்களுக்கு டாபிக் வைஸ் இருக்கும். இது ரிலேட்டட் பிஒய்க்கு பிளஸ் குயிக் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், அண்ட் இந்த டாபிக் ரிலேட்டட் டிப்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இது ரிலேட்டடும் நான் லாஸ்டா ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் அது ரிலேட்டட் பிஒய்க்கு அண்ட் சம்மரிஸ் இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு சிலபஸ். இதை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கு. லாஸ்டா வந்து 3 ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ், குரூப் 4 2025, குரூப் 4 2024 அண்ட் குரூப் 2 2A 2024. ஸோ இந்த இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லாஸ்டா வந்து ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகே, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நார்மலா ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னா அதனுடைய குயிக் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிருப்போம். நவுனா இப்ப நார்மலா நம்ம வந்து நவுன்னா அதான் படிப்போம். ஆனா ஒரு சின்ன க்ளூ, பர்சன், சிட்டி, திங்ஸ், அனிமல்ஸ், ஐடியாஸ் இதெல்லாமே நவுனை வந்து காயின் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு சின்ன ட்ரிக் வந்து நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்ப இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல எப்படி வந்து நம்ம ஃபிங்கர் கவுண்ட் க்ளூ வந்து அப்ளை பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே உங்களுக்கு வந்து அந்த ரூல் வந்து இருக்கும். அது மாதிரி எக்ஸாம்ல ஃபேமஸா நம்ம எந்தெந்த விஷயம் தான் தப்பு பண்ணுவோம் அதையும் வந்து இதுல வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது ரிலேட்டட் பிஒய்க்கு பாருங்க 2025, 2024, 2023, 2022, 2019
2018. ஸோ டோட்டலாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 above கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு 2012 2025 வரைக்கும் எடுத்து பார்த்தா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் இந்த ஒரு டாபிக்ல இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 154 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது. ஸோ இதுல வந்து எல்லா இயர்ஸ்மே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். அதனால நீங்க எந்தெந்த இயர் எப்ப கேட்டிருக்காங்க அது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பக்கத்துலேயே ஆன்சர்ஸ் இருக்கிறதுனால உங்களால ஃபாஸ்டா வந்து ரிவிஷன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கன்கார்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வேர்ப் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கான அந்த ரூல் பேஸ்டு ட்ரிக்ஸ் எல்லாமே இதுல வந்து ஆட் பண்ணிருக்கோம். இப்ப அண்டுன்னு வந்து ஆல்வேஸ் ப்ளூரல் தான், ஆர் நார் இதான் வந்து நியரஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்கு. இதுல வந்து ஸ்பெல் செக் அப்படின்னு ஒரு நிமோனிக் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ எஸ்னா வந்து சிங்குலர் வேர்ப்ஸ், ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தா ப்ளூரல் வேர்ப்ஸ், இந்த மாதிரி நிமோனிக்ஸ் தான் வச்சு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கன்கார்ட் ரிலேட்டட் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடும் உங்களுக்கு வந்து அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் PYQ இதெல்லாமே இருக்கும். இப்ப நம்ம போயம் அண்ட் ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலா அந்த போயட்டை பத்தி மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது. அண்ட் அந்த போயமோட தீம் என்ன, அந்த சம்மரி என்ன, அப்புறம் அதுல என்னென்ன கிளாசரி இருக்கு, அப்புறம் அதுல உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் TNPSC கொஸ்டின்ஸ் எந்தெந்த இடத்துல தான் நம்ம கொஸ்டின் காயின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆன ஏரியா என்ன, அண்ட் அதுல என்ன மாரல் ஆர் மெசேஜ். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு போயம் அண்ட் ப்ரோஸ்க்கு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஒரு 40 daysல ஃபாஸ்டா இங்கிலீஷ் முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த புக் வந்து ரொம்ப பெஸ்ட்டாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த புக்கை பத்தி இந்த அளவுக்கு டெப்தா வந்து ஏன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இந்த புக் வந்து நீங்க எல்லாரும் வாங்கணும்ன்ற ஒரு அப்ஜெக்டிவ் அது கண்டிப்பா இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் வந்து உங்க கையில வந்துருச்சுன்னா இதை வந்து எப்படிதான் யூஸ் பண்ணணும், இந்த புக்குக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஏன்னா வந்து இப்ப நார்மலா கண்டிப்பா ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்கள்ட்ட எல்லாருமே மேக்சிமம் ஏதோ ஒரு புக் வந்து இருக்கும் ஸ்கூல் புக்கை தாண்டி. ஸோ இந்த புக் வந்து ஒரு ஆட் ஆனா இருந்துடக்கூடாது, இது வந்து ஒரு ஹை வேல்யூவா உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த புக்ல உள்ள முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு இந்த டைம் கொடுத்தாலும் கண்டிப்பா ஹெவியா இருக்காது. நீங்க அதிகபட்சம் வந்து ஃபாஸ்டா நீங்க ஏன்னா நிறைய டெஸ்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா டாபிக் வைஸ் இந்த மாதிரி தான் நான் PYQ ப்ராக்டிஸ் பண்ணணும், அண்ட் இந்த மாதிரி போயம் ப்ரோஸ் இதெல்லாம் ஃபாஸ்டா வந்து முடிக்கணும், அண்ட் கிராமரோடைய ரூல்ஸ் இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப லெட்டர் ரைட்டிங் அது ரிலேட்டட் தான் வந்து பாத்தீங்கன்னா அது ரிலேட்டட் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கும். இப்ப லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்மல் லெட்டர்னா யார் யாருக்கு, இன்ஃபார்மல் லெட்டர்னா யாருக்கு, இதுல வந்து இந்த லெட்டர் ரைட்டிங் இதை வந்து எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, MCQல எந்தெந்த சென்டர்ஸ் அட்ரஸ் இதெல்லாம் வந்து எப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்ப நான் படிச்சேன், நான் எப்படி வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறது. நம்ம வந்து போயம் ப்ரோஸ் கிராமர் இதெல்லாம் படிச்சு எந்த அளவுக்கு நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் எக்ஸாம் ஹால்னு போனதுக்கு அப்புறம், பிகாஸ் இப்போ வந்து ரீசெண்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயே பயங்கரமா வந்து ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஸோ எக்ஸாம் ஹால் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க வந்து PYQ சால்வ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ PYQவோட இம்பார்ட்டன்ஸே அதுதான், உங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் தரது. அண்ட் எக்ஸாம் ஹால்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கான அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு தரும். ஏன்னா நீங்க இதுல எவ்வளவுதான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டு இருக்காங்களா, ஓ இப்படி தான் கேக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ரிலேட்டட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்போம். சோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 18ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து PYQல இருந்து ரிப்பீட் ஆகுது. அதாவது டைரக்டா வந்து பார்த்தா 18 to 25 கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ PYQல இருந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த புக்கு மூலமா நீங்க வந்து நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே இந்த ஏரியா தான் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுதா. அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நிறைய டைம் சேவிங் வந்து தேவையில்லாத நிறைய டாபிக்ஸ் எந்த இடத்துல அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்களோ அந்த டாபிக்ஸ் நல்லா படிச்சுக்கலாம். நிறைய ஹவர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து சேவ் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் கண்டிப்பா வந்து அதிகமாக இந்த புக் வந்து ஒரு மெயின் டூலா இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் 2024ல வந்து PYQ புக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 days இருக்கும் போது லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த புக் வந்து நம்ம மெட்டீரியல் டைப் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதுவே வந்து நிறைய பேர் வாங்கி படிச்சுட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிப்ளை அண்ட் மெயினா வந்து எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த ஒரு புக் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரீசனா இருந்தது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த புக்குக்கான ப்ரீ ஆர்டர் பண்ணி உங்க ட்ரீம்க்கான ஒரு ஸ்டெப்பை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து எடுத்து வைங்க. கண்டிப்பா இந்த புக் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் தரும். ஏன்னா நான் இந்த புக்கை ரெடி பண்ணதோட நோக்கம் அதுதான். ஒரு நல்ல புக்கா உங்களுக்கு தேவையான ஃபாஸ்டா வந்து ரிவைஸ் பண்றதுக்கும் நிறைய விஷயத்த
ஈஸியாக முடிக்கிறதுக்குமான ஒரு புக்காக வந்து இது வந்து இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க. ஏன்னா நான் லிமிடெட் காப்பீஸ் மட்டும்தான், ஃபைனல் டைம்ன்றதுனால ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதனால லிமிடெட் காப்பீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புக் வாங்கி பயன்பெறணுன்றது என்னோட எண்ணம். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.